வணக்கம். வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முகாதேவியோடு. இன்னைக்கு தியாகிகள் தினம். அன்றாட வாழ்க்கையில குடும்பத்துக்காக எத்தனையோ நபர்கள் எத்தனையோ விதத்துல தியாகங்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. என்னுடைய வீட்டுக்காக என்னுடைய குடும்பத்துக்காகன்னு தியாகம் செய்யறத தாண்டி எண்ணங்களை இன்னும் கொஞ்சம் பெரிதாக்கி நாட்டுக்காக பொது நலனுக்காக அப்படின்னு தியாகம் செய்யறது ரொம்பவே உயர்வானது. நாடென செய்தது எனக்கு என கேட்காதே, நான் என்ன செய்தேன் நாட்டிற்கு என உன்னை நீயே கேட்டுக்கொள் அப்படின்னு சொன்னாரு ஒரு தலைவர். அப்படி நாட்டுக்காக தங்களோட சுகம், துக்கம், சொத்து, சொந்தம், பந்தம்னு எல்லாத்தையும் மறந்து தியாகத்தை போன்ற மகிழ்ச்சி இல்லைன்னு வாழ்ந்து உயிர் துறந்த சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு நாள் தான் இது. இன்னைக்கு இருக்க சூழல்ல பல நேரங்கள்ல கோவத்துல இதுக்கு சுதந்திரம் கிடைக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மையிலேயே பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்து பார்த்தவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் அப்படின்னு தினம் தினம் சுதந்திரத்திற்காக ஆங்கிலேயர் செய்யக்கூடிய கொடுமைகள் அத்தனையும் தாங்கிக்கிட்டு எதிர்த்து பேசினாலே அடி விழும்னு தெரிஞ்சும் எதிர்த்து போராடிய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு தினம்தான் இது. நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம், இந்த பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம் அப்படின்னு அன்னைக்கு வீரர்கள் முடிவு செஞ்சு அவங்க இன்னுயிரையும் துச்சமாக நினைச்சு போராடியதன் பலனாதான் சுதந்திர காத்த இன்னைக்கு நாம சுவாசிக்கிறோம். நம்ம நாட்டில் இருந்து கஷ்டத்தை நேரடியா பார்த்து போராடுறதுக்காக வந்தவங்க ஒரு புறம், ஏதோ ஒரு இடத்துல நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தவங்க சுபாஷ் சந்திர போஸ் மாதிரியான புரட்சியாளர்கள் மூலமா நாட்டோட நிலையை பார்த்து வெளியே இருந்து போராட வந்தவங்க மறுபுறம்னு எத்தனை எத்தனை தியாகிகள். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் அப்படின்னு பாரதி சொன்னது போல வளர்க்கப்பட்டதுதான் நம்முடைய சுதந்திர பயிர். இந்த பயிர் வளர தங்களது உயிரை உரமா தந்த அத்தனை நபர்களுக்கும் இந்த பதிவு சமர்ப்பணம். பலரது தியாகம் நம்ம வரலாற்று புத்தகங்களை இடம் பிடிச்சதே இல்லை. சுதந்திரம் ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி, சிலரது தியாகம் மட்டும்தான் விழுது மாதிரி வெளியே அழகா தெரியுது. ஆனா பலரது தியாகம் ஆணி வேர் மாதிரி வெளியே தெரியல. நமக்கு தெரியல அப்படின்றதுக்காக அவங்க செஞ்ச தியாகம் இல்லைன்னு ஆகாது. இன்னைக்கு நாம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக அன்னைக்கு சுதந்திர போராட்டத்துல எத்தனையோ தியாகம் செஞ்ச அத்தனை வீரர்களுக்கும் என்னுடைய வீர அஞ்சலி. ஜெய் ஹிந்த்.